வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஃபார்மர் ஒருத்தர் வந்துட்டு 1 ஏக்கருக்கு வந்து சொந்தமாவே ட்ரிப் இரிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல்டு விசிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே லிஸ்ட்டு குடுத்துருந்தோம். அதேபோல் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் ட்ரென்ச்லாம் எடுத்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இங்கே வந்துட்டு நம்ம டேக் ஆஃபோட ஸ்பேஸிங் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.25 அடிக்கு ஒரு ஸ்பேஸிங் வந்து வச்சுருந்தோம். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக வந்து நிலக்கடலை தாங்க போடுவோம். அதனால வந்துட்டு அந்த ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதேபோல் சோளம், நிலக்கடலை இந்த மாதிரி மட்டும் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2.25 அடி ஸ்பேஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். அதேபோல் 1 ஏக்கர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு 2 கேட் வால் வந்து எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தாங்க. 1/2 ஏக்கருக்கு ஒரு வால்வு அப்படின்ற கான்செப்ட்டில். அடுத்து இங்கே வந்துட்டு ஒரு 2.5 இன்ச் டிஸ்க் ஃபில்ட்ரு, அதேபோல் வென்ச்சுரி செட்டப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வென்ச்சுரி வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாகவே அசெம்பிள் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்லெட்டோட ஜாயின் பண்ணிடுவோங்க. இன்லெட்டோட ஜாயின் பண்ணிட்டு இந்த ஃபில்டரோட அவுட்லெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 வால்வு வச்சுருவோங்க. அடுத்து நீங்களும் வந்துட்டு ஃபில்ட்ரு செட்டப் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பைப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எதனாலனா பைப் வந்துட்டு கிராஸாக இருந்ததுன்னா அந்த ஃபிட்டிங்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லீக்கேஜ் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபில்ட்ரு செட்டப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபில்ட்ருக்கு அடியில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டே அல்லது ஏதாவது ஒரு ஹாலோ பிரிக்ஸ் கல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருங்க. நம்ம ஒரு டைமும் உள்ளே இருக்க டிஸ்க்கை வாஷ் பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த டிஸ்க்கை உள்ளே இன்செர்ட் பண்ணி லாக் பண்ணும்போது வந்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவோம். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இங்கே இருக்க ஃபிட்டிங்ஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபில்ட்ருக்கு அடியிலையும் அதே போல் அந்த வென்ச்சுரிஞ்சிட்ரு கேட் வால் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது 2க்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டே வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அப்போவும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்வ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க. அடுத்து டீ கனெக்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வால்வில் கனெக்ட் பண்ணுவோங்க. அதே போல் இந்த 2 வால்வுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சு வச்சுருப்போம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து இன்னொரு ஹேண்டிலோட வந்துட்டு டச் ஆகாமல் இருக்கும். அதே போல் வால்வ் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹேண்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக, அதாவது நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது வால்வ் வந்து வெர்டிக்கலாக இருக்கணுங்க. ஹரிசாண்டலாக வச்சிங்க அல்லது ஃப்ளாட்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த வால்வில் இருக்க ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்ட்ரக் ஆகிடுது. அதனால் நீங்கள் எப்போ வால்வ் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்க மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வால்வு, ஃபில்ட்ரு செட்டப் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஃபார்மரே வந்து பார்த்திங்கன்னா ட்ரென்ச் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ஹோஸ்லுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ட்ரென்ச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு ஜாயினர் யூஸ் பண்ணியிருந்தனால நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக் ஆஃப் வந்துட்டு ஒரு 45 டிகிரி ஆங்கிள் இருக்க மாதிரி இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. அதே போல் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரென்ச்சும் மூடி கொடுத்துட்டாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே ஹோஸும் போட்டாச்சுங்க. ஹோஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணி காட்டியிருப்பாங்க. மோட்டர் ஆன் பண்ணி செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஹோஸில் வந்துட்டு ஹெண்டு கப் போடலைங்க. அதனால் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோஸ் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு வந்துட்டு 8 லிட்டர் டெலிவரிங்க. அது இல்லாமல் இந்த ட்ரிப்பரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்கும். அதனால் வந்துட்டு இதில் வரக்கூடிய ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கம்மியாக தெரிகிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் ஃபார்மர் வந்துட்டு அந்த ப்ரெஷர் கேஜி மீட்டர் வாங்காமல் விட்டுட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே போய்ட்டு எங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே போல் அவங்களுக்கு வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் டே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு ப்ரெஷர் 2 கேஜி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைட் பண்ணிட்டு வந்திருக்கு. வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களுமே உங்கள் தோட்டத்தில் வந்து ட்ரிப் இரிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 கேஜி ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோஸ் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பர் ஐடியாவோடு சந்திப்போம். இதுதான் உங்கள் தமிழா.